ஹாய்மா. நருட்டோ சுப்பிட்டன் தமிழ் 165வது எபிசோட். எல்லாருமே எதிர்பார்க்குற அந்த எபிசோடு தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம சோனியில் வந்து லேட்டாக வரனால தான் நம்ம வந்து லேட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய முழு ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுங்க. உங்களோட லைக் எங்களோட ஹாப்பினஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்சம் சவுண்ட் ஏங்க, என்ன நடக்குன்னு தெரியலையே. வேற ஒண்ணுமே பண்ண முடியல. அக்காமார் கண்ணுக்கு இல்ல இனாட்டா ஆமா இனாட்டாக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ ஓடுறா. நல்லா சொல்லிட்டால யார் வராங்கன்னு தெரியல. ஆமா அழுதாள். ஐயா கட்டின மாதிரி இருக்கு. ஆமா இவ போய் இவெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டேன்னா சிக்கலா இப்ப. ஐயோ பாவத்தை காம கூட்டா எனக்கு இப்படி வந்து கிடக்கு. உசுரோட போச்சான்னு தெரியல எங்க பாவத்தை. அவ்வளவுதான் அடிச்சு நொறுக்கி விட்டு. அதுதான் செத்து போச்சுங்க. பெயின் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாங்க. அதே அந்த பூரா பேர் வந்துட்டாங்க இல்ல. ஆமா 5 செகண்ட்ல அவனை இது பண்ணட்டா அட்டாச் பண்ணாத. ஐயோ ஒருத்தன் தான் இருக்கேன். ஒரு ஆளுக்கே. ஆமா அங்க விட்டுட்டு வந்ததுல ஒருத்தன் தான் இருக்கேன். ஒருத்தன் ஆல்ரெடி வந்துட்டேன்ல, அதுல தப்பிச்சிட்டேன் அவன். பண்ண முடியும். அவன் வந்து ரெக்கவரி ஆயிட்டானேங்க பவர்ல இருந்து. இல்ல அவன் பூரா இறந்துட்டாங்க. ஒருத்தனை மட்டும் இருக்கிறது இப்ப யார் இருக்குது? உயிர் உண்டாக்குறவனையும் கொண்டுட்டாங்க. ஆனா ஒருத்தனை மட்டும் காப்பாத்திட்டேன். அந்த 2 பேர் மட்டும். இவனுக்கு போன பவர் திரும்பி வந்துருச்சு. ஐயோ இழுக்கிறானே. ஐயோ உருண்டுறானே காந்தத்தை. ஐயோ குடிச்சிட்டானே. ஐயோ ஐயா என்ன எப்படி சொல்லி விட்டுருச்சியா? ஐயோ ஐயா உயிரோட தான் முடிக்க முடியாது. அவசரப்படாத, பொறுமையா பண்ணு. பொறுமையா பண்ணு. ஐயோ உறிஞ்சிரானே. பாத்தி நான் என்ன செய்வேன்? தாக்கலை ஒண்ணு ஒரு வாட்டி கை விட்டுருச்சு. பவர் மாறிடுச்சு. உறிஞ்சுட்டேன். என்ன எங்கிட்ட பொறுத்துக்கிறது எல்லாத்தையும் உறிஞ்சுட்டாங்களே. நல்லா அப்படியே பிடிச்சிட்டானே. அந்த பவர் ஒரு இந்த மொத்த பவரையும் உறிஞ்சிட்டேன். போச்சு போச்சு.
நார்மலே உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்களே. ஐயய்ய. ஐயோ போச்சுடா போச்சுடா போச்சுடா. ஐயோ சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கடா. வந்தேன். அவன் அந்த வெளியில இருக்க சுத்துல இருக்க பவரை வந்து உறிஞ்சிறதுக்குன்னா அவன் அமைதியா இருக்கணும். இந்த அவனோட பவர் வந்துருச்சு. இந்தா கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருக்கணும். ஆமா நேச்சுரல் பவரை வந்து வந்துருச்சு. என்னாச்சு? நேச்சுரல் எனர்ஜி அவன் அந்த காலெல்லாம் வெடிக்குது அவனுக்கு. போடு தவளைய மாறிட்டேன். ஓஹோ என்னாச்சு? ஆமா காலம் வந்துருச்சு. ஐயோ ஆனாலும் என்ன பண்ணிக்கிறானே. ஆமா ஆமா கண்ணா மாறிட்டேன். உட செஞ்சு விட்டான். அவனை அப்படியே இது பண்ணிட்டானா? அவனை சிலையா மாறிடுவாங்க இல்ல அதிகமா யூஸ் பண்ணா. ஐயோ அவன் எங்க இருக்கான்னு தெரியலையேங்க. அப்ப அவன் எங்க வந்து சும்மா சேட மாதிரி. ஆமா பப்பட்டு. ஐயோ ஐயோ காலையை தூக்கி இருந்துட்டாரு. ஐயோ ஐயோ காலையை தூக்கி இருந்துட்டாரு. ஐயோ போயிடாத தாத்தா. ஐயோ என்குள்ள கொண்டு போயிட்டானுமா. தாத்தாவை போட்டுட்டாங்களே. ஐயோ தோழி முடிச்சுட்டாங்கப்பா. நீ பூரா இருக்காங்க ஒண்ணுமே பண்ண முடியல அவங்கனால. தவளை வேற காம புட்டா வேற வாய்தான். ஆமா சீசனையும் செத்துட்டா. சீசனும் போச்சு தாவக்காலையும் போச்சு. ஆமா அவன் எங்க இருக்கானே தெரியலையே. ஐயோ கத்திய வச்சு குத்திட்டாங்க. ஐயோ இப்படி தவளை தாத்தாவையும் சாவடிச்சிட்டானே. அதுவே இருந்து பாவம் அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நீ என்ன செய்யுது? ஐயோ அவனை குத்தவனை இழுத்து விழுந்துட்டேன். ஐயா அவனே இது பண்ணிட்டானே. ஐயோ உழுந்துட்டானே. அவனே ஒரு போட்டியா போச்சு. அவ கலையும் போச்சு இதுவும் போச்சு. ஐயோ ஐயோ கையில குத்திட்டானே. நயன் டெயில் வரப்போகுது. வந்து ஐயோ இது பண்ண முடியாம பண்ணிட்டானே. அவக்களையும் செத்து போச்சு வளையமா. அது அதுவும் போட்டாரு. ஒண்ணுமே பண்ண முடியலையே. என்ன செய்ய முடியல.
ஏதோ யோசிக்கிறேன். மைண்ட் டென்ஷரை வச்சு கண்டுபிடிக்க போறானோ? அந்த அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ரைட்டான இடமா பார்த்து டவர்ல தான் இது இவன் அறிவியல் இல்ல, எப்படி கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிப்பாங்க. ஆனா இங்க இப்படி நருட்டோ சிக்கிட்டானேங்க. கையை வேற கத்தி வச்சு குத்திட்டான். இப்படி கையோட சேர்த்து குத்திட்டானே, இப்படி ரூட்ஸ் பண்ண முடியாது. அதத்தே சொல்றியா? ஆமா, இல்ல எல்லாத்தையும் கொண்டுட்டு அமைதியான அமைதினா என்ன அமைதின்னு தெரியலையா? ஆமா, அதத்தையும் சொல்றேன். பூராத்தையும் அழிச்சுட்டு எப்படா இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறேன்? எல்லாரையும் அழிச்சுட்டு போடுற அவனை முதல்ல. ஐயோ, பின்னாடி இருந்து போல போனோம். இவங்கனால ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. அதே லேண்ட் ஆஃப் ஃபயர் மட்டும் ரைட் போல. அதே அதே ஒரு வெறி இருக்கு அவனுக்கு. அப்போ எப்படி ஒன்றும் செய்ய முடியாது.
சரி. ம். சரி. ம். இதுக்காண்டி ஒரு வில்லேஜாக ஆள் இருக்கானே. அழுகுறேன் நருட்டோவே. ம். இந்தா, அதே சொல்லுவேன். ஸ்ராயா சன்சே. அப்ப சொன்னது இப்ப ஞாபகத்துக்கு வருது அவனுக்கு. சொன்ன ஒரு விஷயங்கள் இப்பதான் ஏதாவது சரியான போராட்டம். அவன்கிட்ட என்னங்க பதில் வரும்? நருட்டோட்ட இருந்து ஒரு இதுல போராடுறேன், இவன் ஒரு இதுல போராடுறேன். ஆனா 2 பேருக்குமே ஒரு நியாயம் இருக்கு. ஆமா. அவன் ஊரை அழிச்சதுக்காண்டி ஐயோ என்ன நட்டு அப்படி சொல்லிட்ட. கேள்வி அந்த மாதிரி இருக்குல்ல, ஒண்ணுமே புரியல. அவன் அவனுக்காக போராடுறேன், இவன் இவனுக்காண்டி போராடுறேன். ஆனா 2 பேருடைய இது மாதிரி போச்சுடா. அட பாவி. இது மாதிரி உருவாயிருந்தேன் ஒருத்தன ஒருத்தன். இதுங்க ஒரிஜினலா இந்த இருக்காங்க. அது உண்மையானது. என்ன எலும்பு கூடு மாதிரி இருக்கேன். சத்திய குடுத்து குடுத்து எலும்பு கூடவே மாறிட்டேன். முடிச்சா ஐயோ இந்த 165வது எபிசோட் எனக்கு அந்த தவளை தாத்தா செத்து போனதே பாவமா போச்சு. ஆனா நருட்டோ வந்து நல்லா சிக்கிட்டேன் அவன்கிட்ட, பெயின்கிட்ட. ஆனா எப்படி இதுல இருந்து அவன் ரிலீஸ் ஆக போறேன். ஆனா பெயின் வந்து அவனோட பாயிண்ட் ஆஃப்ல வந்து அவன் பண்றதெல்லாம் சரியா இருந்தாலும், ஆனா மக்களை எல்லாரையும் சாவடிக்கிறதுன்றது தவறான செயல் அப்படிங்கிறது நருட்டோ வந்து நினைக்கிறேன். இதுல இருந்து எப்படி பழிவாங்க போறேன் அப்படிங்கறத வர எபிசோட்ல பார்க்கலாம்.